vlog. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லான வீலாக்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் மேன்ற இடம் எங்கே இருக்குன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் நியூ ஜெர்சியில் இருக்குது. ஸோ யூஎஸ்லேயே இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வெக்கேஷன் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பழமையான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. பிளான் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் பத்தாது. ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ இடங்கள் இருக்குது நம்ம ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேப் மே சன்செட், கேப் மே பீச், ஆர் கேப் மேன்ற வாஷிங்டன் ஸ்ட்ரீட் மாலு, வைனரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் இங்கே. ஸோ நம்ம டு ஸ்டார்ட் வித் நம்ம வைனரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேவே கிரேப்ஸ் தோட்டம் இருக்குது. அங்கேயே வைனும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அங்கேயே சர்வ் பண்ணுறாங்க, டைனிங் இருக்குது. ஸோ இதுதான் அந்த அழகான இடம். நம்ம உள்ளே என்டர் ஆனோடனே பாருங்கள், அந்த லைட்டு கூட கிரேப்ஸ் கொத்து தொங்குற மாதிரியான லைட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். வைன் சாப்பிட்றவங்களுக்கு இது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் டைன் பண்ணிவிட்டு வைன் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே லைவ் மியூசிக் கேட்டுட்டு வீக்கெண்ட்ஸில் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ வைன் சாப்பிட்றவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான இடம்னு சொல்லலாம். அண்ட் இந்த யார்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 ஏக்கர்ஸ் இருக்குது. இந்த திராட்சை தோட்டம் மட்டுமே 25 ஏக்கர் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 11,000 கேசஸ் ஆஃப் வைனை இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் வைனரி பேர் கேப் மே வைனரினே பேர். அந்த பேர் எதுக்கு வந்துச்சுன்னா, இந்த இடத்துக்கு பேர் கேப்மேன்றதுனால இந்த வைனரி பேரும் கேப்மேன்ற வைனரின்னு வச்சுருக்காங்க. இங்கே மெர்லாட்டுன்ற ஒரு கிரேப்ஸை தான் இவங்க அறுவடை பண்ணுறாங்க. அதுதான் மோஸ்ட்லி இங்கே வளர்க்குறாங்க. ஸோ இந்த மெர்லாட்டுன்ற வெரைட்டியே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வைனுக்குன்னே ஸ்பெஷலான கிரேப்ஸ் தான் இது. பன்னீர் திராட்சைலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஜூஸுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வைன் செய்கிறதுக்குன்னே ஒரு செப்பரேட் வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மெர்லாட்டு. இந்த பேர் ஒரு ஃப்ரெஞ்ச் பேர்டை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பிளாக் பேர்டு. மேபி அந்த கலர் இப்படி கருப்பு கலரில் இருக்கிறதுனால அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி அவங்க எப்படி வரிசையில் அந்த கிரேப்ஸ் தோட்டத்தை வச்சுருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக திராட்சை தோட்டத்தை பார்க்கணுன்றதுக்காகவே தான் இந்த வைனரிக்கு வந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, நேச்சரை விட பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஏதாச்சும் இருக்கான்னா எனக்கு தெரியல. பிகாஸ் நேச்சர் இஸ் தி பெஸ்ட் திங் தட் வி ஹேவ் பீன் கிஃப்டட் ஃபார். அண்ட் அதை பார்த்து நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். யாராக இருந்தாலும் அது என்ஜாய் பண்ண முடியும். இந்த கொத்தான திராட்சை ஆட்டம் இல்லை, இன்னும் இங்கே இருக்கிற லைட் மியூசிக் ஆட்டம் அவ்வளோ அழகு. நல்ல ஆம்பியன்ஸ் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு இங்கே கண்டிஷன்னா, அவுட் சைட் ஃபுட் இதெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் வைன் டேஸ்ட் கூட பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கான இந்த பேண்டமிக் இருக்கிறதுனால அவங்க ஸ்பெசிஃபிக் டைம்லைன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் போயிட்டு வைன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைன்ஸ் இருக்குல்ல, ஸோ எல்லாமே டசன்ட் டேஸ்ட் த சேம்ல. ஸோ அதனால் உங்களுக்கு வைன் டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ யூ கேன் டேஸ்ட் ஹவ் மச் யூ வாண்ட். அதுக்கான பே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் சுற்றியும் பார்க்கலாம். அவங்க பெர்மிஷனோட ஜஸ்ட் கிவ் அ வேர்ட். அதுக்கப்புறம் நீங்கள் என்டையர் யார்டை சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே வைன் செய்கிறதுக்கான கிளாஸஸும் இருக்குது. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான கிளாஸஸ் இருக்குது. இல்லை எப்படி பண்ணுறாங்கன்னு டெமோ கொடுக்கறதுக்கான இடங்களும் உண்டு. பட் அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு நிறைய செக் பண்ணோம். பட் த பாயிண்ட் இஸ், கோவிடால் இப்போ எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாங்கன்னா ப்ராப்ளி அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கெட் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த ப்ராசஸ் இல்லை பண்ணுற இடத்துக்கு நம்ம போய் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். பட் இப்போது இந்த வீடியோவில் இது பார்ட் 1 ஆஃப் கேப் மே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வைனரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேப் மேல இருக்கிற முக்கியமானது, அதாச்சும் விக்டோரியன் ஹவுசஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, அப்புறம் அதுக்கான சன்செட், கேப் மே சன்செட் ஆட்டும், இல்லைன்னா அங்கே இருக்கிற ஷாப்பிங் மால் ஆட்டும், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். பட் அது எல்லாமே பார்ட் 2ல் பார்ப்போம். இது முழுக்க வைனரிக்கான வீடியோ. அண்ட் ஜஸ்ட்
அந்த ஆம்பியன்ஸும் அந்த விஷுவலாக நான் பார்த்து என்ஜாய் பண்ணதை உங்களுக்கு அந்த கிரேப்ஸ் தோட்டத்தை சுற்றி காட்டுறதுக்கான வீடியோ தான் இது. ஜஸ்ட் என்ஜாய். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து அவங்க வைன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வைன் பாட்டில்ஸை வந்துட்டு ரிசப்ஷன்லேயே வச்சு சேல் பண்ணுறாங்க. போகிறவங்க வந்து வெறும் பாட்டிலை கூட வாங்கிட்டு போவாங்க இன்கேஸ் அவங்க டைன் அவுட் பண்ணலை அப்படின்னா. ஸோ அதை வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். வீடியோ பார்த்தீங்கன்னா இது முழுக்க திராட்சை தோட்டத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கான வீடியோ தான். பட் அதில் இருந்து தயாரிக்கப்பட்ட வைனும் இவங்க வந்துட்டு எப்படி சர்வ் பண்ணுறாங்க, எப்படி இங்கே வந்துட்டு அதுக்கான தனி வைனரியே இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இட்ஸ் அ டிஸ்க்ளைமர். அண்ட் இந்த வீடியோவில் நேச்சரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு ஷேர் இந்த வீடியோவில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னும் அப்கமிங் வீலாக்ஸுக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எனி கமெண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், share and comment, and don't forget to subscribe. Thank you.